ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மழைக்கு ஏற்ற ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைக்காய் பஜ்ஜி அதை எப்படி செய்யுங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த பஜ்ஜி செய்கிறதுக்கு மாவு கலந்துக்குவோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு கடலை மாவு போட்டுக்கலாம். அது கூட ஒரு 1/4 கப்பு பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு சோடா மாவு, ஆப்ப சோடா, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதில் நீங்கள் ஓமம் கூட போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கலந்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக கலந்துக்கோங்க. கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இது இப்படியே இருக்கட்டும். நான் ஒரு வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி சீவி வச்சிருக்கேன். நீங்கள் வாழைக்காய் இல்லை கத்திரிக்காய், வெங்காயம் இதில் கூட செஞ்சுக்கலாம். நான் வாழைக்காய் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வாழைக்காவை இந்த மாவில் டிப் பண்ணி 2 பக்கமும் எண்ணெயில் போட்டுக்குவோம். நம்ம செஞ்ச மாவில் முக்கி இதில் போட்டுக்குவோம். 2 பக்கம் நல்லா டிப் பண்ணி போடுங்க. போட்டு திருப்பி போடுங்க. இன்னொரு பக்கம், ஒரு பக்கம் வெந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு எடுத்துருவோம். இப்போ 2 பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்குவோம். இது ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்கிற பிளேட்டில் வச்சுக்குவோம். இந்த மாதிரி 2 பக்கமும் டிப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் போடுங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கட்டும். ஆனால் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. போட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்குவோம். இந்த மாதிரி 2 பக்கம் வெந்தோன்னே எடுத்துருவோம். நல்லா எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு எடுங்க. இப்போ வெந்துருச்சு, 2 பக்கமும் எடுத்துருவோம். அதே மாதிரி அடுத்த சட்டை போட்டுக்குவோம். இது வெந்ததும் இப்போ 2 பக்கமும் வெந்துருச்சு. இப்போ இது 2 பக்கம் வெந்துருச்சு. இதை எடுத்துட்டு நல்லா எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துட்டு ஒரு பிளேட்ல வச்சுக்குவோம். இந்த மாதிரி எல்லா பஜ்ஜியும் சுட்டு எடுத்துக்குவோம். இப்போ சுவையான டேஸ்டியான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அருமையான சூடான மழைக்கேற்ற அருமையான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.